ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து 20, 25 காய் 30 காய் வரைக்கும் இருக்குது ஒரு சில செடியில். ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான காய், அதாவது 10 காய் இருக்குது, 10க்கும் குறைவாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது அப்படின்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தினால மட்டும்தான் வருது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து களை வெட்டிட்டு 2வது களை மண் அணைக்கிறது எதுக்காக அப்படின்னா வந்து செடியில் வந்து நிறைய அம்பு இறங்கணும் அப்படின்றதுக்காக மண் அணைக்கிறோம். நல்ல செடி எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி மண் அணைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பு இறங்கும். அந்த அம்பு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி காயாக மாறும். நம்ம மண் அணைக்காத செடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் குறைவாக இருக்கிறதுனால கீழே மட்டும் பார்த்திங்கன்னா அம்பு இறங்கி ஒரு 10 காய்க்குள்ளே வச்சுருக்கு, ரொம்ப குறைவான காய் மகசூல் வச்சுருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மண் அணைச்சதில் வந்து பார்த்திங்கன்னா 20லிருந்து 30 காய் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வச்சுருக்கு. வேர்க்கடலையோட மகசூலை அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. இந்த முறை வந்து 1 ஏக்கர் விவசாயம் பண்ணதில் எவ்வளோ மகசூல் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.